Hi students, 12th Max, exercise 10.2, question number 1. Express each of the following physical statement in the form of differential equation. So, ஒரு statement கொடுத்திருப்பாங்க அந்த statement-ஐ நீங்கள் physical statement-ஐ எழுதணும் in form of the differential equation. இதில் subdivision 1 பார்த்தீங்கன்னா radium decays at the rate of proportional to the amount of Q present கொடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு amount of present Q amount of radium இருக்குது, அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்றாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் பார்ட் லேட் Q வித் அமௌண்ட் ஆஃப் பர்சன்ட் ரேடியம் இருக்கிறதுனால இந்த இடத்துல லேட் Q ரெப்ரசன்ட் த அமௌண்ட் ஆஃப் ரேடியம் ப்ரெசன்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேட் ஆஃப் ப்ரொபோஷனல் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ தேஃப் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அதோட ரேடியமில் சேஞ்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். தேஃப் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ரேடியம் சேஞ்சஸ் இருக்கிறதுனால dQ/dt அட் த டைம். ஸோ இந்த இடத்துல ப்ரொபோஷனல் கொடுத்துக்கிறாங்க கிவன் கொஷனில். ப்ரொபோஷனல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஸோ ப்ரொபோஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் Q ப்ரெசன்ட் தேஃப் என்ன பண்ணுங்க இந்த இடத்துல Qன்னு என்ட்ரி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன சரிங்கன்னா இந்த ப்ரொபோஷனல் சிம்பிளை கேன்சல் பண்ணுற கொஸ்டின் என்ன பண்ணுறீங்கன்னா கேன்னு என்ட்ரி பண்ணுறேன். தேஃபோர் என்ன ஆகுனா dQ/dt இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல கேன்னு என்ட்ரி பண்ணுங்கள், K இன்ட்டு Q. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த இடத்துல மைனஸ்ன்னு என்ட்ரி பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ரேடியம் வந்து டிகேஸ்ன்னு அர்த்தம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ குறையுதுன்னு சொல்கிறோம், அப்போ என்ன பண்ணோம் நம்ம அதை நெகட்டிவில் மென்ஷன் பண்ணோம். தட் இஸ் அ மைனஸ் K இன்ட்டு Qன்னு அர்த்தம். ஸோ இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 2. So next subdivision 2 பார்த்தீங்கன்னா the population of P of a city increases at a rate of proportional to the product of the population and the difference between 5 lakhs and the population கொடுத்துருக்காங்க. ஸோ given question is பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் வந்து பாப்புலேஷன் growth வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a directionally proportional to the product of the and the difference between the 5 lakhs and the population கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதில் let P represent the population of the city எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பாப்புலேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, தட் இஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தட் இஸ் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் dP/dtன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றினது தட் இஸ் dP/dt. இந்த ரேட் ஆஃப் ப்ரொபோஷனல் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க dP/dt எடுத்துக்கிட்டீங்க. இந்த இடத்துல Pன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. தட் இஸ் dP/dt இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ டைரக்ஷனலி ப்ரொபோஷனோட சிம்பிள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஸோ டைரக்ஷனலி ப்ரொபோஷனல் டு த பாப்புலேஷன் கொடுத்துருவாங்க பாருங்க. இந்த பாப்புலேஷன் P ஆஃப் ஏ சிட்டி இன்க்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல Pன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த பாப்புலேஷன் and the difference between the 5 lakhs and the population கொடுத்துறாங்க. ஸோ அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உள்ள பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 5 lakhஸோட டிஃப்ரென்ஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணுறப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ போடும்போது தெரியும் பாருங்கள் தட் இஸ் dP/dt ப்ரொபோஷனல் டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை P இன்ட்டு தட் இஸ் 5 lakhs. ஸோ 5 lakhஸோட இதை மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் பண்ணுறப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குன்னு சொல்ல வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்டிங்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ த பாப்புலேஷன் ஆஃப் P ஆஃப் ஏ சிட்டி இன்க்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் ப்ரொபோஷனல் தட் இஸ் dP/dt proportional to the product of the population difference between the 5 lakhs and the population. ஸோ இதுதான் இந்த சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனல் ப்ரொபோஷனல் நம்ம இதை கேன்சல் பண்ணுற என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொபோஷனை பதில் என்ன பண்ணுறீங்க கேன்னு என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல கே என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம பாசிட்டிவ் தான் என்ட்ரி பண்ணணும். சப்டிவிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் கேன்னு போட்டோம். ஏன்னா இந்த இடத்துல ரேடியம் டிகேஸ் கொடுத்தா ரேடியம் சேஞ்சஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சப்டிவிஷன் 1ல் இந்த இடத்துல பாப்புலேஷன் growth பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இங்கே ப்ளஸ் கேன்னு போட்டால் போதும். தேர்ஃபோர் என்ன பண்ணலாம் இதை dP/dt ஈக்குவல் டு K இன்ட்டு Pன்னு போட்டால் போதும். ஸோ இதை 5 lakhs. நெக்ஸ்ட்டு ஒரு மைனஸ் P. இது சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 3. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா ஃபார் a certain substance the rate of change of vapor pressure P with respect to the temperature T is proportional to the vapor pressure and inversely proportional to the square of the temperature கொடுத்துறாங்க. ஸோ கிவன் கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா P ரெப்ரசன்ட் த வேப்பர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா Tன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேப்பர் ப்ரெஷர் P அண்ட் டெம்பரேச்சர் T. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் இந்த இடத்துல லெட் P ரெப்ரசன்ட் த வேப்பர் ப்ரெஷர் அண்டு T ரெப்ரசன்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க.
ஸோ எடுத்தாச்சு இல்லை, Pன்றது ப்ரெஷர் அண்டு Tன்றது ரெப்ரசன்ட் டு டெம்பரேச்சர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டு த வேப்பர் ப்ரெஷர் அண்டு த இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டெம்பரேச்சர் கொடுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் இதை ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றுறீங்க. ஸோ அட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ அதில் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா இதை dP by dt, that is the dP by dt. So directly proportional to பார்த்தீங்கன்னா vapor pressure and inversely proportional to the square of the temperature. ஸோ அப்போ ரெண்டுமே சேர்த்து கம்பைன் பண்ணி போடும்போது that is a dP by dt. ஸோ directly proportional to the vapor pressure இங்கே Pன்னு போட்டுடலாம் and inversely proportional to the square of the temperature. ஸோ inversely proportional to the square. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போட்டுருக்கிறேன். ஸோ inversely temperature, that is inversely proportional to the square of temperature means இந்த temperature அப்படியே ஸ்கொயர் பண்ணுறதுக்கு இன்வெர்ஸ் வைஸ். அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இதில் 1/t ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா the proportional to the vapor pressure Pன்னு எடுத்துக்கிறோம் and inversely proportional to the square of the temperature, that is the inverse இருக்குது temperature, that is the dP by dt proportional to P into 1/t square. ஸோ இந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் நம்ம கேன்சல் பண்ண என்ன பண்ணலாம், இதை கேன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் என்ன பண்ணலாம், dP by dt equal to k into P by t square என்ட்ரி பண்ணிக்கலாம். அதை இது சப்டிவிஷன் 3வோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4 பார்த்தீங்கன்னா a saving amount pays 8% interest per year compounded continuously. In addition, the income from the another investment is credited to the amount continuously at the rate of ₹400 per year கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 4ல் வந்து இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிளாக எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ தேர்ஃபோர் நீங்கள் இந்த டைரக்ட் சிம்பிள் எல்லாம் இந்த மாதிரி என்ட்ரி பண்ண அவசியம் கிடையாது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் இதில் let x represent the principal of the saving amountன்னு எடுத்துக்கிறேன். இப்போ தேர்ஃபோர் பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா that is the dx by dt equal to நமக்கு PNR ஃபார்முலா தெரியும், that is the PNR by 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். ஸோ அதில் ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணுறப்போ Pன்றது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், தட் இஸ் இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் என்னன்றது பர் இயர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர் இயர்ன்றது 1, தட் இஸ் இந்த இடத்துல 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்டு ஆர்ன்றது இன்ட்ரெஸ்ட் பண்ண 8%, தட் இஸ் 8/100, தட் இஸ் 8/100 என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கிடைக்கும், ஸோ dx by dt equal to 8x/100 கிடைக்கும். ப்ளஸ் கிவன் கொஷனில் பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் த இன்கம் ஃப்ரம் த அனதர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கிரெடிட் டு த அமௌண்ட் கண்டினியூஸ்லி ரேட் ஆஃப் ₹400 per year. ஸோ அடிஷனாக ஒரு ₹400 என்ன பண்ணுறேன் ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க. தேர்ஃபோர் ப்ளஸ் அடிஷன் போட்டு இந்த 400 என்ட்ரி பண்ணுங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து dx by dt is equal to இதை 8x/100 ப்ளஸ் 400ன்னு சொல்லலாம். இது நம்மள்கிட்ட கேன்சல் பண்ணலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதை dx by dt is equal to 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இது 2x divided by ஸோ 25 into 4 நமக்கு 100 கிடைக்கும். தட் இஸ் என்ன பண்ணலாம், 25 என்ட்ரி பண்ணிக்கிறேன் ப்ளஸ் 400. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.